மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜாக்பாட்டான ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யாருக்கு? எனக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு ஜாக்கு பாட்டெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. இல்லை உண்மையாகவே நல்ல டைம். இதை அவங்க அனுபவிக்கிற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. 100 ரூபா கொடுத்தோம்னா அதை வாங்கி அவங்க சாப்பிட்ற வரைக்கும் இது ஏன் 100 ரூபா இல்லைன்னே கவலை கண்டுருப்பாங்க. அந்த மாதிரி சமயமாக இப்போதைக்கு இருக்கக்கூடியது மிதுன ராசி நண்பர்கள். பணவரவுகள் கூடி வரும். நான் சொல்லிட்டேன்னு பணவரெல்லாம் வராது. உழைச்சா பணம் வரத்துக்குண்டான அமைப்பான யோகங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் கைகூடி வரத்துக்குண்டான அற்புதமான காலமாக இருக்கும். எப்படியும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இறைவன் இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னா சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரிக்கு சில உடல் உபாதைகள் வரும். டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஃபேமிலிக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் வரும். அது 3வது மனுஷன் மூலமாக வரும். அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமைகள்லாம் உண்டு. பேசாதவர்கள் பேசுறதுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள் உண்டு. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லபடியான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையாருக்கு பெரிய பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் சரியாகும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் டக்குன்னு பேசுகிறத முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் லிசன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் இவர்களுக்கு வேலையே இல்லைனாலும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள், கடன் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அந்த கடனை திருப்பியும் சரியாக அடைக்கிறதுக்குண்டான நியாயமான கடன் அமைப்புகள்லாம் உண்டு. இந்த வருஷத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, குருவாயூரப்பன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.